மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே வந்து உட்கார போகிறார். அதுலேயும் நம்ம வந்து நட்சத்திர பாதங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் எவ்வளோ காலம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் ஒரு மாதம்தான் இருக்கிறார். அப்போது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாத காலம் மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் 2 மாதம் மட்டும்தான் பயணம் செய்கிறாரு. அதில் 2 மாதம் வரைக்கும் தான் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் கிட்டத்தட்ட 9.25 மாதங்கள் வந்து இருக்க போகிறார். அதில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த குரு பயிற்சியால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குரு பகவான் ராசிக்குள்ளார் இருந்தாலும் 5, 7, 9 அதாவது பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதில் மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் நிச்சயமாக குறையாது. ஏன்னா அவர் 9ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறதுனால பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு யோகத்தை தான் அள்ளி கொடுக்கறதா இருக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வராரு. ஸோ ஜென்மத்தில் குரு வந்துட்டாலே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சி பயந்துட்டு இருக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா இதுலேருந்து தப்பிச்சிடலாம். குறிப்பாக வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க வந்து மிடில் ஏஜில் இருந்தாங்கன்னா வந்து என்னென்னா ரொம்ப நாளாக செக் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து மெடிக்கல் செக்கப்பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. 5 வருஷம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்கன்னா போய் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அவங்க கொலஸ்ட்ரால் சுகர் லெவலில் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டாங்களே, அதுலேருந்து தப்பிச்சிடலாம். அதே மாதிரி பண விஷயத்தில் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடக்கூடாது. குறிப்பாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணும்போது பணத்தை போட்டால் அது வந்து லாஸ் ஆகிடும். அதனால் அதை பண்ணாமல் இருக்கலாம். இதுக்கடுத்து தம்பதிகளுக்குள்ளாரையும் வந்து சிறு சிறு சண்டைகள் வரலாம். அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இந்த குரு பயிற்சியால் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ஒரு சனி போன்ற அசுப கிரகங்கள் இருக்கும்போது வேறு பலன், குரு போன்ற சுப கிரகங்கள் இருக்கும்போது வேறு பலன். இந்த இடத்துல ஜென்மகுரு என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தஸ்து கௌரவம் போன்ற உயர்வான நல்ல நன்மைகளை தருவார். சர்வ நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்குள்ளேயே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகளை மிதனராசிக்காரர்கள் வயது கேட்டார் போல எதிர்பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இவரை போல உண்டுமா? உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, மற்றவர்கள் மதிக்கக்கூடிய, மாண்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு இந்த குரு பயிற்சி. மிதுன ராசி பார்த்தீங்கன்னா, அந்த குரு பயிற்சி ஜென்ம குரு எப்பவுமே பாருங்கள் ஒரு 7ஆம் இடத்தை பார்வைப்படுத்துங்க. நல்ல நண்பர்கள் சேருவார்கள். இதுவரை சொந்த வீடு வாங்கவே இல்லை, வீடு வாங்கிட்டேன். அதே மாதிரி திருமண வயதில் பெண்கள் வந்து திருமணம் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ரெட்டை குழந்தை பிறந்தவங்க பார்த்தீங்களா, ட்வின்ஸ் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மத்துக்கே குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கும் பொழுது சிந்தனைகளை அதிகமாக கொடுப்பார். ஓரளவு சிந்தனை அப்படிங்கிறது வளர்ச்சி. அதுவே சிந்தனை அதிகமாக இருந்துன்னு வைங்களே, தேவையில்லாத குழப்பம் தான் அப்படிங்கிறது. இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால கணவன் மனைவி உண்மையாலுமே ஒற்றுமையோடு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும்.